ஹலோ வியூவர்ஸ், இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரிவீல் வீடியோ. யாராவது சின்சான் வீடியோஸை ஃபுல் எபிசோடே டவுன்லோட் பண்ணி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவாங்களா? ரோட்டில் பறக்கிற காக்கா குருவியெல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்களா? இது எல்லாத்தையுமே ஒரு காலத்தில் நான் பண்ணேன். என்னோடய ஃபுல் யூடியூப் ஜேர்னியையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ மூலயமா யூடியூப் சேனல்னால் என்ன, எப்படிலாம் வீடியோஸ் போடலாம், என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சேது அண்ட் வெல்கம் டு டிகோட் வித் சேது. சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, அப்போ நான் 8th இல்லை 9th படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ எப்போத்துலேருந்துன்னு கேட்டிங்கன்னா, எப்போ யூடியூப்பில் நம்மளும் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு தெரிய வந்துச்சோ அந்த நாள்லேருந்தே நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சின்சான் இருக்குல்ல, சின்சானோட ஃபுல் எபிசோடையும் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நான் அப்லோட் பண்ணேன். எந்த ஃபோன்லன்னு கேட்டிங்கன்னா, அப்போ எங்கள் அப்பாவோட ஒரு பழைய ஃபோன் இருந்துச்சு. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், 2GB RAM மொபைல் தான். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வீடியோஸை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணேன். 2 நாள் அப்லோட் பண்ண உடனே யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஜாலியாக இருந்தேன். அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, வீடியோஸ் அப்லோட் பண்ணி 2வது நாள் பார்க்குறேன், கீழே காப்பிரைட் கிளைம் அப்படின்ட்டு இருந்துச்சு. தெரில அப்போ என்னென்னு எனக்கு அது தெரில. ஸோ இன்டர்நெட்டில் அப்போ செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் காப்பிரைட்னா எனக்கு தெரிய வந்துச்சு. நம்ம சேனலுக்குன்னு ஒரு நீச் இருக்கணுமாமா, தனியாக ஒரு நம்மளே கண்டென்ட் ரெடி பண்ணி போடணுமா, இதெல்லாம் எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ அது தெரியாமே அந்த சேனல்லையும் ஆரம்பித்து வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விட்டுட்டேன். அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ப்ராப்பர் எதுவும் தெரில, சின்ன பையன் இல்லையா, ஸோ அப்படியே விட்டுட்டேன். அடுத்து 2வது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறேன். அந்த சேனலோட நேமை நான் மறந்துட்டேன். பட் அதில் என்ன வீடியோஸ் போட்டேன்னா, எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு காக்கா உட்காந்துருந்துச்சு. அப்புறம் குருவியும் இருந்துச்சு. இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய காக்கா, குருவி, பேர்ட்ஸ்லாம் நிறைய வந்து போகும். ஸோ என்ன பண்ண, ஒரு நாள் அதை அப்படியே வீடியோ எடுத்தேன். அதை வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன்னு இப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் அப்பயும் இதை பண்ணேன். ஸோ அப்படி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன். எதுக்கு பண்ணேன்னு தெரில, எனக்கு யூடியூபர் ஆகணும், யூடியூப் சேனல் வச்சுருக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்ச நாள் கழித்து அதையும் விட்டுட்டேன். இதோடு விடாமல் 3வது ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அந்த சேனலோட பேர் ஞாபகம் இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அம்மா நோட்டில் கோலம் போட சொல்லிவிட்டு அதை அப்படியே ஃபேஸ் தெரியாமல் கை மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன். அப்படி வீடியோ எடுத்து அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணேன். அப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஏன்னா நிறைய கோலம் வீடியோஸ்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ நம்மளும் பெரிய ஆகணுன்ற எண்ணத்தில் அவங்களும் சரின்னாங்க. நானும் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். எங்கள் அப்பா பிடிச்சி எனக்கு திட்டிகிட்டே இருந்தார். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த வீடியோ எடுத்து தேவையானதை கட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற இதெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கள் வீட்டில் இருந்ததே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, அதையும் நான் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். 2-3 வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அம்மாவும் இதெல்லாம் வேணாம், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சேனலும் அதோட முடிஞ்சுது. 4வது ஒரு சேனல் ஆரம்பிப்பேன்னு நினச்சிங்க. நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இருந்ததே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, அதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் ஃபோன் வாங்கலை, சாதாரண பட்டன் ஃபோன் வச்சுட்டு அப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் வந்துச்சு. நான் ஸ்கூல் போகிறத நின்னேன். அப்போ தான் எனக்கு ஸ்கூலும் இல்லைன்னாங்க. ஸோ வீட்டில் சும்மா இருக்கவேன்னு சொல்லிவிட்டு, டவரே சுத்தமாக இருக்காது. என்ன பண்ணுவேன்னா, ஜியோ ஃபோனை வச்சுட்டு இன்டர்நெட்டில் எப்படி மணி மேக்கிங் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த ஜியோ ஃபோனையும் விடாமல் நிறைய யூஸ் பண்ணேன். நிறைய அதுலேயும் லேர்ன் பண்ணேன் ஜியோ ஃபோன்லேயுமே. அந்த டைமில் தான் கொரோனா அதிகமாகி லாக்டவுன்லாம் போட ஆரம்பித்தாங்க. வீட்டிலலாம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாங்க, ஸ்கூலும் லீவ் விட்டாங்க. அந்த டைமில் தான் ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு. புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, Redmi 9A 2GB RAM. அந்த மொபைல் வாங்கினேன். அந்த மொபைல் வாங்கிட்டு ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப் சேனல் பற்றி என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு, யூடியூபர் ஆகணும். அந்த மைண்டுக்குள்ளே அது அந்த தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பார்த்தேன். அப்புறம் திடீர்னு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் 11th போயிட்டு இருந்தேன். அப்புறம் 4 நாளைக்கு ஒரு டைம் ஸ்கூலே போயிட்டு இருந்தேன். திடீர்னு பப்ளிக்னாங்க. ஸோ அப்புறம் நிறைய படித்தேன், பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன். 12th போனேன், டியூஷன் போனேன், ஸ்கூல் போனேன், படித்தேன். அப்புறம் நல்ல மார்க்கோட எக்ஸாம் எழுதி வெளியே வந்துட்டேன். இப்போ தான் என்னோடய லைஃப்பில் ஒரு முக்கியமான ஸ்டேஜே வருது. என்னென்னா, ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறேன். எங்கள் அப்பாவோட பழைய ஃபோன், அதாவது எனக்கு 11th ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்கல்ல, அந்த ஃபோன் என் கைக்கு வருது. அப்போ அது பழைய ஃபோன் தான், 2GB RAM தான். பட் இருந்தாலும் எனக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்த உடனே எனக்கு ஆசை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். அப்போ என்ன பண்ணிட்டேன், 2வது நாள் அந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் கீழே போட்டு உடச்சிட்டேன் டிஸ்பிளே. அப்புறம்
அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சேனல், இந்த சேனல் ஆரம்பித்தேன். இந்த சேனல் தான் வந்து ஒரு கான்செப்டோடு ஆரம்பித்தேன். தனியாக ஒரு நீக் வச்சு எந்த மாதிரி கான்டென்ட்ஸ் போட போகிறோம் அப்படின்னு தெளிவாக இருந்தேன். ஃபேஸ் ரிவீல்லாம் பண்ணல, சும்மா வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். அந்த டைமில் என்ன பண்ணேன்னா 5 ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணேன். அந்த 5 ஷார்ட்ஸுமே மைக் நல்லா இருக்கணுன்றக்கோசரம் ஃபோனோட மைக் நான் யூஸ் பண்ணல, ஒரு ஏர்பாட்ஸ் வச்சுருந்தேன். அந்த ஏர்பாட்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு தெரில ஃபோன்லேயே நல்லா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். பெரிய ரீச் இல்லை, 20 வியூஸ் என்னமோ தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் விட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் டைம் வீடியோஸ் எப்போயாவது அப்லோட் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன், அப்லோட் பண்ணுவேன், விட்டுருவேன். இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் இயர் லாஸ்ட்டில் எனக்கு ஒரு பயம் ஆரம்பிச்சிது. அடுத்து தேர்ட் இயர் போக போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஓடிட்டே இருந்துச்சு. தேர்ட் இயர் போனேன். இந்த சேனலையே மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 1K வந்துச்சு, 2K, 3K, 4K சப்ஸ்கிரைபர்ஸ் வரையும் வந்துச்சு. அந்த டைம்லைன் வந்து எப்படி இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணேன்னு எனக்கே தெரில. ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒரு ஷார்ட்ஸ்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணேன். அப்பப்போ பெரிய வீடியோ போட்டேன். பெரிய வீடியோக்கு அந்த வித ரீச்சும் கிடைக்கல. ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம சேனலில் 4900 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அரௌண்ட் 350+ வீடியோஸ் போட்டேன். இவ்வளோ கதை சொன்னேன்ல, 4900 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க என்னோட சேனல் இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்ச சேனலே மானிட்டைஸ் ஆகிருக்கு. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஷார்ட்ஸில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணேன். என்னால் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் கெயின் பண்ண முடிஞ்சிச்சு. பெரிய வீடியோ போட்டிருந்தா கூட எனக்கு வாட்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலை. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணேன். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, வாட்சர்ஸ் இல்லை. இப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 months தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்ணணும். மானிட்டைஸ் பண்ணலைன்னா இன்னும் 1 yearக்குள்ளே 8000 வாட்சர்ஸ் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ ரெண்டுமே கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு மிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ் இது ரிலேட்டடாக வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னையும் பிடிக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ஜேர்னிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே ப்ராப்பராக சரியோ தப்போ கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக இந்நேரம் என் சேனல் பெருசாக வளர்ந்துருக்கும், சேனலும் மானிட்டைஸ் ஆகிருக்கும். நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ப்ராப்பராக இல்லாமல் போனனால தான் நம்ம சேனல் வந்து இப்போ வரையும் மானிட்டைஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக மானிட்டைஸ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா தானே அதோட ஸ்கில் டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு நான் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு சுத்தமாக பேச தெரியாது, எழுத தெரியாது. பட் இந்த 1.5 வருஷ ஜேர்னியில் நிறைய கற்றுக்கிட்டேன். நல்லா பேசுவேன், நல்லா எழுதுவேன். இதுதான் என்னோடய சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் செம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். அது எனக்கும் தெரியும். ஒரு ஸ்கில்லை வளர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தப்போ சரியோ ஆரம்பித்து வந்துக்கிட்டே இருங்க. தானே அது எல்லாமே டெவலப் ஆயிரும், உங்களுக்கு ஸ்கில் வந்துடும். இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சோம் அது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். திஸ் இஸ் இட். ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் டாட்டா, பாய்.